ஹே கைஸ், திஸ் இஸ் சோல் ஆஃப் கிரிக்கெட். இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் அப்படின்னா, ஆஷஸ் செகண்ட் டே ஆஃப் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இன் பர்த் அப்படின்ட்டு. சரி, செகண்ட் டேயோட ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 2 நாளில் மேட்சே முடிஞ்சிருச்சுங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. செகண்ட் டேயில் அப்படின்னா தான் நடந்துச்சுன்னா எல்லாமே நடந்துச்சு. ஒரு பாயிண்டில் இங்கிலாந்து டாமினண்ட்டாக இருந்தாங்க, பயங்கர டாமினண்ட்டாக இருந்தாங்க. 100 லீடு, 1 விக்கெட்டில் டவுன் தான் இருந்தாங்க. 9 விக்கெட்ஸ் இருந்துச்சு. நான் நினச்சேன் அப்போது ஒரு 350 லீட் பண்ணுறாங்க, 350 டார்கெட் கொடுத்துருவாங்க, ஆஸ்திரேலியா கதை முடிஞ்சு அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அடுத்த ஒரு லஞ்ச் முடிச்சு வந்து அடுத்த அந்த செஷன்லேயே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. தேங்க்ஸ் டு தேர் பேஸ்பால் தியரி. பேஸ்பால் இஸ் கிரேட், என்டர்டெய்னிங், எல்லாமே இருக்குது. பட் அந்த சேம் டைமில் ரொம்ப ரெக்லெஸ்ஸாக ஆடுறப்போ ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் மாதிரி இடத்துல நம்ம பாலை கொஞ்சம் லீவ் பண்ணி நிறைய டிஃபென்ஸ் ஆடி ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ஸ். அந்த மாதிரி சிச்சுவேஷன்லேயும் நம்ம ஷார்ட்ஸுக்கு போனால் என்ன நடக்கும்ன்றது இன்றைக்கி டிப்பிக்கலாக இங்கிலாந்து இன்னிங்ஸை பார்க்குறப்போ தெரிஞ்சுது. ஜாக் க்ராலி வழக்கம் போல் டக் அவுட்டு ஃபஸ்ட் ஓவர்லேயே. அவர் எதுக்கு இன்னும் டீமில் ஓப்பனராக இருக்காருன்னு தெரில. இந்த ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி பென் டக்கெட்டுக்கும் அவருக்கும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குன்றனால அவரை டீமில் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. அவரும் நிறைய பேரை மாதிரி 10 இன்னிங்ஸில் ஒரு இன்னிங்ஸ் மட்டும் ஒரு 80 இல்லை 100 அந்த மாதிரி அடித்து டீமில் உட்காந்துறாரு நெக்ஸ்ட்டு 5 டெஸ்ட் மேட்ச்சுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பென் டக்கெட், ஒலி போப் நடுவில் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். அந்த பார்ட்னர்ஷிப் அப்போ தான் தேவர் அந்த 100 லீட் போனாங்க லஞ்சுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் டக்குன்னு போலாண்ட் ஒரே ஓவரில் ஆஃப்டர் லஞ்ச் 2 பேரையும் தூக்கிட்டார். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் ஆஃப் லோ ஸ்கோர்ஸ், என்ன சொல்கிறதுங்க. ரூட், ஹாரி ப்ரூக், பென் ஸ்டோக்ஸ் 3 பேருமே இந்த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் சைடு. அந்த 3 எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர்ஸே இந்த மாதிரி லூஸ் ஷாட்ஸ், லூஸ் ட்ரைவ்ஸ்க்கு அவுட் ஆனால் நம்ம என்னத்தை சொல்கிறது சொல்லுங்கள். ரூட்டும் ஒரு எக்ஸ்பான்சிவ் ட்ரைவுக்கு போய் இன்சைடு ஜெய் போல்டு. ஹாரி ப்ரூக்கும் அதே மாதிரி கேட்ச் கொடுத்துட்டான் ஸ்லிப்பில். ஸ்டோக்ஸு ஒரு நல்ல பால், பட் எட்ஜ் கேரி ஆகிடுச்சு அகெயின் ஸ்லிப்புக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு லோவர் ஆர்டர் ரிசர்ஜன்ஸ் இருந்துச்சு. ஜேமி ஸ்மித்தும் கஸ் ஆட்கின்ஸும் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. நினச்சிருந்தா தே கூட அபவுட் 250. பட் ஜேமி ஸ்மித் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ஸ்லைட்டஸ்ட் ஆஃப் நிக்ஸில் அவுட் ஆகிட்டான். அப்புறம் கஸ் ஆட்கின்சன் அண்ட் பைடன் காஸ் சூப்பராக ஆடினாங்க. 200 லீடு கிட்டே வந்துச்சு அவங்க பார்ட்னர்ஷிப்பில் தான், ஒரு 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பில். அண்ட் தே ஃபம்பிள் டு த அக்ரெசிவ் ஷாட்ஸ் ஒன்ஸ் அகெயின். ஸோ அதுக்கப்புறம் மார்க் ஒட்டு, ஜாஃப்ரா ஆச்சரும் ஆளுக்கு ஒரு பவுண்ட்ரி அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டானுங்க. வழக்கம் போல் ஹீரோ ஆஃப் த இன்னிங்ஸ் மிச்சல் ஸ்டார்க் தான். 3 விக்கெட்ஸ் அண்ட் போலாண்ட் வெரி குட் பவுலிங். 4 விக்கெட்ஸ், பிரெண்டன் டாகெட் 3 விக்கெட்ஸ். ஹேசலூட்டும் கமிங்ஸும் இல்லாதப்பே இந்த நிலமைனா நெக்ஸ்ட் மேட்ச் 2 பேரும் வந்துடுவாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ 164 தான் இங்கிலாண்டால் முடிஞ்சது வித் எக்ஸ்ட்ரா 40 ரன்ஸ் லீட் விச் தே ஹேட் ஓவர் ஃப்ரம் த ப்ரீவியஸ் இன்னிங்ஸ். 205 டார்கெட். ஓகே, என்ன தான் இருந்தாலுமே 205ன்றது இந்த டெஸ்ட்லேயே யாரும் அடிக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 172, செகண்ட் இன்னிங்ஸில் 130 சம்திங், தேர்ட் இன்னிங்ஸ்லேயுமே 164. ஸோ ரொம்ப பிச்சு நல்ல அசிஸ்ட் இருக்குது பேசர்ஸ்க்கு. இங்கிலாண்டால் மேபி ஆல் அவுட் எடுக்க முடியும் ஆஸ்திரேலியாவை. ஏன்னா கவாஜா இன்ஜுரி கன்சர்ன், மற்ற நிறைய பேர் ஃபார்ம் அவுட்டு. ஸோ அதே மாதிரி இங்கிலாந்து பவுல் பண்ணாங்கன்னா எஸ் தே கேன் கெட் த விக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தா அங்கே தான் இல்லை அங்கே ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவாஜாக்கு ஸ்டிஃப் பேக் அப்படின்ட்டு டிராவிஸ் ஹெட் ஓப்பன் பண்ண வச்சு அவர் என்ன ஒரு இன்னிங்ஸுங்கப்பா. கிளச்சுனா இந்த மனுஷனோட பிளட்டில் தான் அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்தியா கூட மட்டும்தான் அடிப்பான்னு நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள். பார்த்தா இங்கிலாண்டாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், எந்த கண்ட்ரியாகனா இருக்கட்டும், என் கண்ட்ரிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் என்ன அடிச்சு கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ரியல் பேஸ்பால்னால் என்னென்னு அவனுங்களுக்கே பாடம் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நாக். 123 ஆஃப் 83. ஒரு 2 பேர் 50 அடிக்கவே கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு பிச்சில் 100 ரன்ஸ் ஆஃப் ஜஸ்ட் 80 பால்ஸுன்றதெல்லாம் யோசிக்கவே முடியாத ஒரு விஷயம். அதுவும் ஒரு 4th இன்னிங்ஸ் சேஸில் அவருக்கு கிரெடிட் கொடுக்குற அளவுக்கு பிச்சுமே கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆயிருந்துச்சு. அதுதான் இங்கிலாந்து கொஞ்சம் பொறுமையாக ஆடி ஒரு 40 ஓவர் கொஞ்சம் பொறுமையாக ஆடிட்டு அப்புறம் அவங்க ஆக்சலரேட் பண்ணியிருந்தாங்கன்னா பிச்சும் அதுக்கேற்ற மாதிரி ஈஸ் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு ஆஃப்டர் இந்த செகண்ட் டே. ஸோ அந்த இந்தியா போன வருஷம் பண்ணோம் இல்லையா, பர்த்தில் வேர் வி பேட்டட் த்ரூ த ஹோல் டே ஃபார் டே 2 அண்ட் டே 3, அந்த டாக்டிக் தான் இங்கிலாந்து எடுத்துருக்கணும். பட் தே ஹேட் அதர் ஐடியாஸ், தேர் பேட்டர்ஸ் ஹேட் அதர் ஐடியாஸ். நம்மளுமே ஓகே 200 போதும் தான் நினச்சோம் பார்க்குறப்போ. பட் இட் வாஸ் நாட் எனஃப்.
டிராவிஸ் செட்டோட ஒரு மாஸ்டர் கிளாஸ் இன்னிங்ஸ் அலாங் வித் ஒரு லபிஷேனும் வெதரால்டோட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். மார்லஸ் லபிஷேன் ஒரு 50 அடிச்சிட்டான் இதான் சந்தடி சாக்குன்ட்டு. அண்ட் ஆஸ்திரேலியா won by 8 wickets at the end of day 2. ஸோ இதாங்க நடந்துச்சு. இது பேஸ்பால் பற்றி பேசணும் அப்படின்னா இட் இஸ் ஆஸ் என்டர்டெய்னிங் ஆஸ் நர்வ் ரேக்கிங் கிரிக்கெட்லாம் நம்ம சொல்லலாம். பட் இந்த ரெக்லெஸ்ஸான ஷார்ட் மேக்கிங் they will get them no results. ஸோ இந்தியா கூடயும் ஃபஸ்ட் இதே மாதிரி தான் ஆரம்பித்தாங்க, ரொம்ப ரெக்லெஸ்ஸாக அடிச்சு அப்புறம் கொஞ்சம் கர்வ் பண்ணிவிட்டு 1 or 2 பிளேயர்ஸ் அவங்களோட நேச்சுரல் கேம் பிளே ஆட ஆரம்பித்தாங்க. லைக் ரூட்லாம் அவர் நேச்சுரல் கேம் பிளே கொஞ்சம் டைம் எடுத்து அவர் ஷார்ட்ஸ் நல்ல பேட் பால்ஸை மட்டும் பனிஷ் பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி டைம் எடுத்து ஆடக்கூடிய பிளேயர்ஸை அவங்க போக்கில் விடணும். நேச்சுரல் ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் லைக் ஆரி ப்ரூக், பென்டெக்கெட்லாம் அவங்க ஆடட்டும் அவங்க நேச்சுரல் கேம் பிளேயே. பட் எல்லாருமே அதே கேம் ஸ்டைலை தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு இல்லாமல் ஸோ எல்லோரையும் நேச்சுரலாக ஆட விட்டால் தே கேன் ஹோப் டு வின் ஒரு 1 or 2 கேம்ஸ் ஹியர். இல்லைனா இந்த ஆஷஸ் எனக்கு தெரிஞ்சு 4-0 or 5-0 போயிடும் ஆஸ்திரேலியா பக்கம். ஸோ பேஸ்பால் அண்ட் பிரெண்டன் மெக்கலம் அண்ட் கோ, பென் ஸ்டோக்ஸ் அண்ட் கோ நெக்ஸ்ட் மேட்ச் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்கன்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு 12 days கேப் இருக்குது நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு. தேங்க்ஸ் டு இந்த 2 daysலேயே முடிஞ்சனால. லெட்ஸ் see how this series unfolds. இப்போதைக்கு ஆஸ்திரேலியா 1-0 in the series. Okay, that's my analysis on this Ashes first test. Let's see you in my next video. Thank you.